நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் யூனிட் 1ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக கான்செப்ட் ஓரியன்டாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ பாட்டனியில் இந்த உயிரினங்களின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு வகைப்பாடு தான் யார் அப்படின்னா அந்த ஆல்காக்கள், பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்காவோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன்னாலே என்ன, அதில் ரெண்டு வகையான கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். வகைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இந்த டாப்பிக்கில் கிங்டம்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கிங்டம் வந்து இரண்டு வகையான கிங்டம். மொத்தம் பார்த்தோன்னா 5 உலகம் அப்படின்னு சொல்லுவோம். 2 உலகம், 3 உலகம், 4 உலகம், 5 உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் மெயினாக பார்த்தோன்னா 2 உலகமும் 5 உலகமும் சொல்லுவாங்க. ஒன்று 2 கிங்டம், ஈருலக வகைப்பாடு. 2 கிங்டம் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது ஈருலக வகைப்பாடு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 உலக வகைப்பாடு முறை எழுதிக்கலாமா? சரி, ஓகே. 2 உலக வகைப்பாடு முறை, 2 உலக வகைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 கிங்டம். 5 கிங்டம். ஸோ அந்த 5 கிங்டம் அப்படிங்கிறது 5 உலக வகைப்பாடு முறை. 5 உலக வகைப்பாடு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 2 உலக வகைப்பாடு முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர். கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1735 இதை கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன 2 உலகம் அப்படின்னா உயிரினங்களை 2 கேட்டகரியாக பிரிச்சார். இதற்கு முன்பு இதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அரிஸ்டாட்டிலேருந்து ஆரம்பித்து பிரிச்சிருப்பாங்க. அதை நெறிமுறைப்படுத்தி கரெக்டாக பிரித்தவர் யார் பார்த்தோன்னா இவர் தான். அதனால தான் இஸ் எ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெக்ஸானமின்னு கூட சொல்லுவாங்க. நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு கூட சொல்கிறாங்க. அந்த 2 உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று பிளான்டே, இன்னொன்று அனிமாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்டே அப்படின்னா தாவரங்கள், அனிமாலியா அப்படின்னா விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 5 உலக வகைப்படும் முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 5 கிங்டம் ஆர்ஹெச் விட்டேகர். ஆர்ஹெச் விட்டேகர் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டேகர் ஒரு 1969 இதை கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன 5 உலகம் அப்படின்னா இந்த பிளான்ட்டவே அடுத்தடுத்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்தக்கூடிய எர்னஸ்ட் ஹக்கிள் 3 உலகம் வகைப்பாடு முறை, இதை புரோட்டிஸ்டான்னு சொல்லி தனியாக பிரிச்சிருப்பாரு. அடுத்து வந்த கோப்லாண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த புரோட்டிஸ்டாவே தனிப்பட்ட முறையில் பிரித்து மொனிரா புரோட்டிஸ்டான்னு பிரிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்த ஆர்ஹெச் விட்டேகர் தான் 5 உலகமாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொனிரா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் வழி இதுக்கு பேர் மொனிரா தான். ரெண்டாவது புரோட்டிஸ்டா அப்படின்றது தமிழ் வழி இதுக்கும் புரோட்டிஸ்டான் தான் பேர். புரோட்டிஸ்டா தாவரங்களா ஃபர்தராக வந்து 3வது வகையாக கேட்டகரியாக ஒன்று பிரிக்கிறாரு. அதுதான் வந்து ஃபங்கை, பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்கை. 4வதாக பார்த்தோம் அப்படின்னா பிளான்டே, தாவரங்கள். 5வதாக பார்த்தோம் அப்படின்னா அனிமாலியா, அனிமல்ஸ், அதாவது விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இது ரெண்டுமே யூனிசெல்லுலர்னா ஒரு செல் வேரிகள். இந்த ரெண்டுமே மொனிராவும் சரி புரோட்டிஸ்டாவும் சரி இவங்க 2 பேருமே யூனிசெல்லுலர். இந்த 2 பேருமே ஒரு செல் வேரிகள். ஆனால் 2க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொனிரா வந்து ஒரு செல் ப்ரோகேரியாட்டிக் வகையை சார்ந்த உயிரினங்கள். ப்ரோகேரியாட்டிக், யூனிசெல்லுலர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூகிரீன் ஆல்காக்கள், அது நீலப்பசும் பாசிகள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாக்கள், இதெல்லாமே வந்து மொனிரால வந்துடும். புரோட்டிஸ்டா வகை உயிரினங்கள் வந்து யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை. ஒரு செல் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை. இவங்க எல்லாமே ஹோலோசோயிக்னு கூட சொல்லுவாங்க. ஹோலோசோயிக்னா விழுங்கும் தன்மை கொண்ட உயிரினங்கள். இந்த புரோட்டிஸ்டாவில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஆல்காக்கள். ஆல்கா அப்படின்னா பாசிகள் என்று சொல்லுவோம். இப்போ இந்த பாசிகளுடைய பயன்பாடுகள் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. பயன்பாடுகள் அதனுடைய விளைவு அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ இந்த புரோட்டிஸ்டாவில் வரக்கூடிய ஒரு பகுதி ஆல்கா, பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு பிளான்ட்டோட வகை தான். ஒரு செல் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்த உயிரினம். அதுதான் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்காக்களில் தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஆல்கா எங்கேருந்து வந்ததுக்கு தான் இப்போ இந்த 5 உலகம் அப்படிங்கிறது சொன்னது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல்காக்களுடைய பயன்பாடுகள். இப்போ பாசிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ எவ்வளோ இருக்கு எல்லாத்தையுமே படிக்கிறோமா அப்படின்னா பாசிகளுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6 மார்க்லையோ இல்லை மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 3 மதிப்பெண்களையோ கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சப்போஸ் 6 மார்க்லேயே கேட்டாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சு தான்.
ரைங்களா? அது ஒவ்வொருத்தருடைய பாசிகளுடைய பெயர்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் இதுதான். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா குளோரெல்லா. ஸோ இந்த குளோரெல்லா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றா இருக்கும். ஸோ குளோரெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிகள், அந்த ஆல்காக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அந்த குளோரெல்லா, லாமினேரியா, சர்க்காசம், அல்வா, சரிங்களா, என்டோ, சரிங்களா, என்ட்ரோமார்பா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் குளோரெல்லா மட்டும் கூட தெரிஞ்சுக்கிட்டா போதும். குளோரெல்லா, குளோரெல்லா தான் என்ன உணவாக அருந்தப்படுகிறது. சரிங்களா, உணவாக பயன்படக்கூடியது இன்னமும் இருக்கு. உணவாக பயன்படக்கூடிய பாசிகள் அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு. குளோரெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ குளோரெல்லா, லாமினேரியா, சர்காசம், அல்வா. ஸோ அல்வா, அல்வான்னு வந்தாலே அது உணவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்ல, அல்வா. சரிங்களா? ஸோ அல்வா, அதுக்கப்புறம் என்ட்ரோமார்பா அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாமே ஃபுட்டாக பயன்படக்கூடியவங்க, உணவாக பயன்படக்கூடிய ஆல்காக்கள். அப்போ ஒரு யூஸ் அப்படிங்கிறது முடிஞ்சா. அப்போ இந்த 4 இது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏதாவது 2 கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஒன்று குளோரெல்லா, அது மறக்கவே மறக்காது. குளோரெல்லா, அல்வா, அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? அப்போ இந்த குளோரெல்லா, அல்வா உணவாக பயன்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ ஒரு பயன்பாடுகள். 2வது, சரிங்களா, கிராசிலேரியா, கிராசிலேரியா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெலிடியல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெலிடியல்லா. அடுத்து ஜிகார்டினா. ஸோ கிராசிலேரியா, ஜெலிடியல்லா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜிகார்டினா. இப்போ இவங்களுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் வந்து ஊடகம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய புட்டியிடுதல் துறையில் உணவு பதப்படுத்தல், உணவு பொதி செய்தல், அழகு பொருட்கள், காகிதம், துணிகள் தொடர்பான தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளவுதான். அது எதுல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. அகார் அகார் என்ற செல்சுவரிலிருந்து பெறப்படும் பொருட்கள். இவங்கெல்லாம் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி கூடங்களில் வளர் ஊடகம் தயாரிக்க பயன்படுகிறது. சரிங்களா? நுண்ணுயிரி ஆராய்ச்சி கூடங்களில் வளர் ஊடகம் தயாரிக்க பயன்படுகிறது. பயோடெக்னாலஜியில் நம்ம பார்ப்போம். உயிரி தொழில்நுட்பவியல் வளர் ஊடகம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. அதில் பயன்படக்கூடியதான் இந்த வகை பாசிகள், ஆல்காக்கள். அப்போ இவ்வளவு பெருசாக எழுதணுமா? நீட்டாக இங்கே கூட வந்துடலாம். நீங்கள் உணவு பொதி செய்தல், அழகு பொருட்கள், காகிதம், துணிகள் தொடர்பான தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. யாரு? ஸோ கிராசிலேரியா, ஜெலிடி எல்லாம் ஷார்ட்கட் கூட கிரியேட் பண்ணி படிக்கலாங்க. சரிங்களா? நிமோனிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஷார்ட்கட் கூட கிரியேட் பண்ணி படிக்கூட நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ். கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ் அப்படிங்கிறது கராஜினின் பர்பஸை அல்லது வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. பிளட் காக்லைன்ஸ், ரத்த முறைவிகள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ரத்த முறைவிகள் தயாரித்தலில் பயன்படுகிறது. நீங்கள் வந்து இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயிண்ட் தயாரிக்க என்ன பயன்படுத்துகிறாங்க? கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ். ஸோ பெயிண்ட் கான்ட்ராக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயிண்ட் தயாரிக்க, வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க கான்ட்ரஸ். கான்ட்ரஸ்ட்னா கான்ட்ராக்ட். இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அப்போ கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி எதுக்கு பயன்படுத்துது? வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுது. அடுத்து லாமினேரியா. இதுவும் கேள்விப்பட்ட ஒன்று, ஒரு பாசியாவாக இருக்கும் லாமினேரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கோஃபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஸ்கோஃபில்லம் இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா வண்ணப்பூச்சு, தீப்பற்றி கொள்ளாத துணிகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. ஐஸ்கிரீம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தோன்னா பெயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தீப்பற்றி கொள்ள இயலாத துணிகள் தயாரிக்க பயன்படக்கூடியதான் இந்த லாமினேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே லாமினேரியா சர்க்காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, அது நம்ம கேள்விப்படுவோம். சர்க்காசம்ன்றது தீவனமாக பயன்படக்கூடியது. சரிங்களா? தீவனமாக பயன்படக்கூடிய ஒரு ஆல்கா எது அப்படின்றது இந்த முந்தைய வினாக்களில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்ட கொஸ்டின். சர்காசம், ஆஸ்கோஃபில்லம், ஃபியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து டயாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் வடிகட்டியில் பயன்படுத்துவாங்க. நீர் வடிகட்டி மின்காப்பு பொருட்கள் தயாரிக்க கான்கிரீட், ரப்பர் வலிமை கூட்டும் பொருளாக சேர்க்கப்படுகிறது. பட் நீர் வடிகட்டி ஞாபகம் வச்சுக்குவோம். டயாட்டம் இதுவும் கேள்விப்பட்ட ஒன்று தான். எல்லாமே கேள்விப்பட்டதாங்க. அதை படித்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். சின்ன வயசுல நம்ம படித்ததாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லித்தோஃபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரா ஃபியூகஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று கேரா ஃபியூகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் லித்தோஃபில்லம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லித்தோஃபில்லம்னாலே ஃபெர்டிலைசர், உரங்களாக பயன்படக்கூடியது. ஸோ உரங்களாக பயன்படுகிறது அப்படிங்கிறத எழுதணும். புரியுதுங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல குளோரெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரெல்லா. ஸோ அதே தான். குளோரெல்லா தனிப்பட்ட முறையில் எதுக்கு பயன்படுகிறது? உயிர் எதிர்ப்பு பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆன்டிபாடிஸ். சரிங்களா? உயிரி எதிர்ப்பு பொருள் தயாரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். குளோரெல்லா உணவாகவும் பயன்படுகிறது. அதே குளோரெல்லா என்ன பண்ணணும்? குளோரெல்லா ஆன்டிபாடிஸ், அதாவது குளோரெல்லா குளோரெல்லின் உயிர் எதிர்ப்பு பொருள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. அதே குளோரெல்லா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செனிடெஸ்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ் புரோட்டிஸ்டா வகையை சார்ந்த ஒரு செல் உயிரினம் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபாலோசோயிக் அப்படின்லாம் சொல்லுவோமே. ஸோ இவங்கெல்லாம் வந்து எதுக்குன்னா கழிவு நீர் சுத்திகரித்தல். இதுவும் ரொம்ப ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. மாசு குறியீட்டு உயிரினங்கள், அதுக்கப்புறம் கழிவுநீர் சுத்திகரித்தலில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து ஆல்காக்களுடைய பயன்பாடுகள். ஓகேங்களா? ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கும். 9 வகையான ஆல்காக்கள், அதோட அதிகமாகவே பார்த்துக்கும். எல்லாத்தையும் ஒவ்வொன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனுடைய பயன்பாடுகள். ஸோ ஒன்ஸ் ஒரு இந்த வீடியோஸ் பார்க்கலாம். இதை அப்படியே நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம்? படித்துக்கொள்ளலாம். அதை படிச்சுட்டு என்ன பண்ணும்? கொஞ்சம் பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். ஏன்னா எல்லாமே கிளாஸிஃபிகேஷனில் இப்படி தான் கேட்பாங்க.
ஏதாவது ஒரு கிளாசிஃபிகேஷன் ஏதாவது ஒரு வகை எடுத்து அதனுடைய பயன்பாடுகள் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ இந்த கிளாசிஃபிகேஷனில் 2 கிங்டம் 3 கிங்டம் 4 கிங்டம் 5 கிங்டம் எல்லாமே கிளாசிஃபிகேஷன் ஓரியன்டாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிருப்போம். பட் அதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது டீட்டெயிலாக படிச்சிருக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை டீட்டெயிலாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பாசிகள் ஆல்காக்களை எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ரைட். அதுக்கப்புறம் அந்த பாசிகளால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த விளைவு தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத டிட்யூனோ பாயிண்ட்ல இருக்கு. சிவப்பு அலை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சிவப்பு அலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிவப்பு அலை அப்படிங்கிறது டைனோஃபிலா, சரிங்க, அதை அழிச்சிடலாம். ஸோ டைனோஃபிளாஜெல்லிட்டுகளான ஜிம்னோடியம் ஃப்ரேபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜிம்னோடியம் ஃப்ரேவி. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோனியாலாக்ஸ் டாமரின்சஸ் போன்ற பாசி, இதெல்லாமே ஆல்கா ப்ளூம்ஸ். சரிங்களா? எல்லாமே ஆல்காக்களால ஏற்படக்கூடியது தான், பாசிகள்னால. நேம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது, மற்றபடி அது எளிமையானது தான், ரொம்ப எளிமையானது. ஸோ கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சிவப்பு அலை என்றால் என்ன, சிவப்பு அலை பற்றி நீ அறிந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சிவப்பு அலை அப்படிங்கிறது இந்த ஆல்கா ப்ளூம் ஏற்படால், இந்த ஆல்கா ப்ளூம்னால், அதாவது இந்த பாசி பொழிவினால் ஏற்படக்கூடியது. நான் பாசி பொழிவுன்னு சொல்கிறத விட நச்சு பாசு பொழிவினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் இந்த சிவப்பலை. என்ன ஆகும் அப்படின்னா இது விளைவு வந்து 1982ஆம் ஆண்டு புளோரிடாவில் மேற்கு கடலோர பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து மடிய காரணம். அந்த லேவ், அதாவது அந்த வேவ் ஷேப் இருக்கும், நம்மளுக்கு இந்த அலைகளே வந்து சிவப்பு கலர்ல இருக்கு. ஓகேங்களா? அந்த பாசி பொழிவுனால உள்ள இருக்கக்கூடிய மீன்கள்லாம் ரொம்ப செத்து வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் ஆனது. ஸோ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த நச்சுக்கான பாசிகளுடைய பேர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? செகண்ட் சொல்லணும்னா சிவப்பு அலை என்பது டைனோஃபிளாஜெல்லிட்டுகளான ஜிம்னோடியம், சரிங்களா, ஜிம்னோடினியம் ஃப்ரேவி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோனியாலாக்ஸ் டாமரின்சஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? கோனியாலாக்ஸ் டாமரின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகள் நேம், அதோடைய பெயர்கள். அந்த பாசி பொழிவினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் அந்த சிவப்பு அலை என்பது. அந்த சிவப்பு அலையினால் 1982 புளோரிடாவில் அந்த மீன்கள் என்ன ஆகுது, இறந்து போய் காணப்பட்டுச்சான். இதுவும் பாசிகளுடைய ஒரு விளைவுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தலாம் பயன்பாடுகள், இதெல்லாம் வந்து பயன்பாடுகள், இது வந்து அதோடைய எஃபெக்ட்ஸ், விளைவுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகளில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அது கொஞ்சம் படிச்சு வச்சுக்கலாம். ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.